வெல்கம் டு மை பேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு வடை பண்ண போகிறோம். அது வந்து மரவள்ளிக்கிழங்கு வச்சு செய்ய போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு வச்சு நிறைய பேர் வடை ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதையே கேரளாவில் கப்ப வடைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம உளுந்து வடை ஸ்டைல்லையே பண்ண போகிறோம். உளுந்து வடை மாதிரியே இருக்கும், ஆனால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வடை பண்ணுறதுக்கு நான் ஒரு கிழங்கு எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவி க்ளீன் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சும்மா உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். இதை எடுத்து வச்சுட்டு இந்த கிழங்கெல்லாம் நசுக்கி கொஞ்சம் மாவு பதத்தில் ரெடி பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இது கூட ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுக்கலாம். 2-3 பச்சை மிளகு, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் குருமிளகு, 1 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட இந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த மரவள்ளிக்கிழங்கு கூட அரிசி மாவை போட்டு நல்லா பிசையணும். இது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற மல்லித்தழை, அந்த குருமிளகு, பச்சை மிளகு, அப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். உப்பு தேவைக்கேற்ப போட்டு கொஞ்சம் அந்த பிசையும் போது கொஞ்சம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருங்க. உளுந்து வடை சுடும்போது எப்படி மாவு பிசைவோமோ அதே அந்த பதத்தில் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி இந்த ரெடியாக இருக்குது. இப்போது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. பேன் எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். முன்னாடியே ரெடி பண்ணி வச்சு போட்டாலும் ஓகே, இல்லைன்னா நம்ம ஒவ்வொன்றா தட்டி உளுந்து வடைக்கு போடுற மாதிரி ரெடி பண்ணி அதில் போட்டால் போதும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு சும்மா வேக வச்சு கொடுத்தா சிலவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். வடை செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா வெந்து வந்திருக்கு. பார்த்தா உளுந்து வடை மாதிரியே இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணான், இது ட்ரை பண்ணி பார்க்க சொன்னான். அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பொங்கல் கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.